This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அகம் பல வருடங்களாக மேசன் பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவருக்கு தன் பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்பினான். எஜமானனிடம் தான் தன் குடும்பத்துடன் அமைதியாக காலம் கழிக்கப் போவதாக கூறினார். இதை கேட்ட எஜமானனுக்கு அவரை விட மனமில்லை. இறுதியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டார். அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேசன் வீடு கட்ட களத்தில் இறங்கினார். ஆனால் அவருக்கு வேலையில் ஈடுபாடு இல்லை. ஏனோ தானோ என்று மனம் போன போக்கில் வீட்டை கட்டத் தொடங்கினார். எப்படியோ ஒரு வழியாக வீட்டை கட்டி முடித்தார். அந்த தொழிலாளி கட்டப்பட்ட வீட்டை பார்வையிடுவதற்காக எஜமானன் அங்கு வந்தார். வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு சாவியை தொழிலாளியிடம் நீட்டினார். நீங்கள் என்னுடன் வேலை செய்ததற்காக இதை பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் மறுபக்கம் துக்கமும் இருந்தது. தனக்குத்தான் இந்த வீடு என்று தெரிந்திருந்தால் நான் இன்னும் அழகாக கட்டியிருப்பேனே என்று மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தான். தான் மோசமாக கட்டிய வீட்டில்தானே வாழ வேண்டியதாக இருக்கிறது என்று நொந்து போனான். சில மனிதர்களும் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை ஏனோதானோ என்று வாழ்ந்து கழிக்கிறார்கள். தங்களுடைய திறமையை முழுவதுமாக பயன்படுத்தாமல் கடினப்பட்டு வாழ்கிறார்கள். திறமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த வாழ்க்கையும் நமக்காகத்தான் நாம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோடு நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும். அதுவே நம் வாழ்க்கைக்கு நாம் கட்டிக்கொள்ளும் வீடு.